السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். சென்ற வாரம் நாம் வெற்றிகரமான வியாபாரிகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வியாபாரம் பிரயோஜனம் தரக்கூடியதாக செழிப்பாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தெளிவான முறையிலே சென்ற வாரத்துடைய ஜுமாவுடைய பயானிலே சொன்னேன். கடைசியாக கூறும் பொழுது எவ்வளவுதான் மனிதனுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு ஹலாலான உணவை தேடி ஹலாலான வியாபாரத்தை தேடி ஒரு மனிதன் செல்வானையானால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு தேவையான ரிஸ்கை தருகிறான். அதுக்கு உதாரணத்தில் சொன்னேன், ஒரு குருவி, பறவைகள், கோடிக்கணக்கான பறவைகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். தன்னுடைய கூடிலிருந்து வீட்டிலிருந்து அது பறந்து செல்கிறது. காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கிறது, வைத்து செல்கிறது. அந்த குருவி தன்னுடைய ரிஸ்கை தேடி செல்கிறது. மாலையிலே சாயந்தரம் அது தன்னுடைய வீட்டின் பக்கம் திரும்பும் பொழுது அந்த குருவி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த காரணத்தினால் அல்லாஹ் அதற்கு வயிறு நிரம்ப உணவை தந்து தன் வீட்டின் பக்கம் அனுப்புகிறான். இதுபோன்றுதான் வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அந்த பறவைகள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த மாதிரி, நம்பிக்கை வைத்து அது பறக்கின்ற மாதிரி நாமும் காலையிலே வேலைக்கு செல்லும் பொழுது, வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் எனக்கு தேவையான ரிஸ்கை தருவான் என நம்பிக்கையோடு வியாபாரி செல்வாரையானால் இல்லாத ஜீவன்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கை விட பன்மடங்கு ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நடத்தி கொண்டிருக்கிறான். என்னிடத்தில் ரிஸ்கை தேடி மக்கள் வருவார்களா? ஷபே பராத்துல் பயான்ல மட்டும் நான் சொல்வதுண்டு. முதல் வானத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹல்மிம் முஸ்தர்ஸிகீன், ரிஸ்க் தேடுபவர்கள் இருக்கிறீங்களா? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நீ என்னிடத்தில் ரிஸ்க் தேடினால் நான் உங்களுக்கு ரிஸ்க் தருவேன். இது வெறும் ஷபே பராத்துல் இரவு மட்டுமல்ல, ஒவ்வொரு தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் தட்டி எழுப்பி கேட்கிறான், ஓ முஃமினே, மனிதனே, உனக்கு ரிஸ்க் வேணுமா? ரிஸ்க்ல பரக்கத் வேணுமா? நீ சோதனையில் இருக்கிறாயா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இரு, அல்லாஹ் உனக்கு தருவான். சஹாபா பெருமக்கள், ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியிலே ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபி ஏன் கவலையா இருக்கிறீங்க? யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதிகமாக கடன் நிவர்த்தி செய்யணும் தெரியல. நீ உழைக்கக்கூடிய தன்மையோட வியாபாரம் செய்வதோட
தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இந்த துஆவை ஓது, உங்களுடைய எல்லா கடனை அல்லாஹ் லேசாக்கி விடுவான். அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக் என்ற இந்த துஆவை தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகையில ஓதினால் மெஹனத் செய்வதோடு வியாபாரத்தோட அல்லாஹ் நம்முடைய கடன் அடைப்பதை லேசாக்கி விடுவான். ரெண்டுத்தையும் அல்லாஹ் சொல்லித்தரான், வியாபாரத்தையும் அல்லாஹ் சொல்லித்தரான். வியாபாரத்தின் மூலமாக கடன் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது எப்படி நிவர்த்தி செய்யணும், என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் உனக்கு தரேன். ரிஸ்க் தேடி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பர்க்கத்தை தரேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ல சொல்லுங்களேன். இந்த மாதிரி தர்த்தீபில அடிப்படையிலே நாம் மாலை சம்பாதித்தோம். நமக்கு கொஞ்சம் செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் உணவை தந்திருக்கிறான், நமக்கு ஆடைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான், சில மக்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு கொஞ்சம் சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், நம்மால் சம்பாதிக்கப்பட்ட பணம் நம்முடைய வீடுகளுடைய தேவைகளுக்கு போக அந்த பணத்தை எங்கு செலவழிப்பது? இன்னைக்குடைய டாபிக் இதுதான். कल का टॉपिक कैसा कमाना, आज का टॉपिक कैसा, अरे சொல்லுங்களேன். கரச் அந்த செலவழிக்கும் போது கூட நடுவில் ஒரு டாபிக் வந்து கைசா ஜமானா சொல்லே தேவையில்லை, நாமளே ஜமாயிடுவோம். அது என்னங்க, நமக்கு கொஞ்சம் வைத்துக் கொண்டு கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ரூட்டையும் நமக்கு சொல்லி தருகிறான். நமக்கு தேவையான பொருளை வைத்துக் கொண்டு மிச்சமான பொருளை எப்படி செலவு செய்வது, எங்கு செலவு செய்வது, செலவு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? குர்ஆன் ஷரீஃபில் ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர் 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் நாம் நம்முடைய சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வீட்டு தேவைகளுக்கு போக நம்முடைய குடும்பத்துக்கு போக மேல் மிச்சமான பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு நாம் செலவழித்தால் அல்லாஹ் நமக்கு 5 விதமான வெகுமதிகளை தருகிறான். 2 துனியாவிலே 3 ஆகிரத்திலே. வாங்கலாமா? பொதுவாக என்னங்க, பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கிறது கஷ்டம். மனுஷன் நியத்து வைக்கிறான், தேனா நியத்து வச்ச உடனே எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுத்துடணும். அந்த நீயத்தை போக்குவதற்கு, அந்த நீயத்தை கெடுப்பதற்கு ஷைத்தானும் இருக்கிறான், நஃப்ஸும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத் இறக்கு சூரத்துல் முஸம்மில்ல சொல்றான், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகான கடனை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுங்க. வஅக்ரிதுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நிறைவேற்றுங்கள், கடனை கொடுங்கள். கர்தன் ஹஸனா, அழகிய கடனாக. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடனை கொடுப்பீர்களேயானால் வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், உங்களுக்காக வேண்டி எதை நீங்கள் கர்தை ஹசனாவாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களோ தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். பாருங்க சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் கர்தே ஹசனா அப்படின்னு எதை வச்சு சொல்றான்? இதனுடைய விளக்கம் என்ன? கரீபுகள், உணவே இல்லாதவர்கள், யதீம்கள், பேவாக்கள், ஆதரவற்ற குழந்தைகள், சக்தி இல்லாத மக்கள், கடனாளிகள், பொருட்கள் தேவைப்படுகிறது, உணல் தேவைப்படுகிறது, மற்ற ரிஸ்குகள் தேவைப்படுகிறது. இவர்களை அறிந்து தெரிந்து கொண்டு நாம் பணங்களை கொடுக்கின்ற நேரத்திலே, உதவி செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்றான், இது அப்படியே உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். ஒரு ஆயத்தில் சொல்றான் அல்லாஹ், மை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபு லஹு அத்ஆஃபன் கஸீரா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பார்களோ, அழகிய கடன் என்ன? கரீபுகளுக்கு நீங்கள் உதவி செய்வது, மிஸ்கின்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, யதீம் பேவாக்களுக்கு உதவி செய்வது, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வது என்பது அதோடு போய்விடாது. நீ எது உதவி செய்தாயோ அது எனக்கு நீ கடன் கொடுத்த மாதிரி அதை நான் உனக்கு பன்மடங்கு தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 700 மடங்கு திருப்பி அல்லாஹ் தருகிறான். 1 ரூபாய் கொடுத்தால் 10, 10லிருந்து 700 மடங்கு அல்லாஹ் தருகிறான்.
சூரத்துல் ஆல இம்ரானிலே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 700 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று. அன்பானவர்களே, சதகாவுடைய நிய்யத்திலே ஜகாத் என்பது ஃபரத், அது யார் வசதி உள்ளவர் கொடுக்க வேண்டும். சதகா என்பது தான தர்மங்கள் என்பது எல்லா மக்களும் கொடுக்கலாம், எல்லா நேரத்திலும் கொடுக்க வேண்டும். அல்லதீன முஃமின்களுடைய சிஃபத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வஸ்ஸர்ரா, அந்த முஃமின்கள் யார் என்று சொன்னால் கஷ்டமான நேரத்திலும் சதகா செய்வார்கள், சந்தோஷமான நேரத்திலும், அதாவது என்ன, அவருடைய வியாபாரத்தில் பர்க்கத் இருக்கும் போதும் கூட பர்க்கத்தான சதகா செய்வார்கள், வியாபாரம் கம்மியாகும் போதும் கூட அது தகுந்த மாதிரி சதகா செய்வார்கள், கஷ்டத்திலும் தர்மம் செய்வார்கள். அதே மாதிரி பர்க்கத்தான வியாபாரத்திலும் அவர்கள் சதகா செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், இந்த தன்மைகள் வந்து விட்டால் அவர்கள் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களே, இதுக்கு உதாரணத்தை நாம் பார்ப்போமேயானால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவு தருகின்ற நேரத்திலே அல்லாஹ் எப்படி அபிவிருத்தியான பர்க்கத்தான ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய சிஃபத் என்ன தெரியுமா? அவர்களுக்கு சஹாவத்திலே மக்கத்துல் முக்கர்ரமாவிலே முதல் நம்பர்ல உள்ளவர்கள் ஹஜ்ரத் கதீஜா. அவர்களுக்கு இஃபத்தான பெண் என்று பெயர், தாஹிரா என்ற பெண் என்று அவருக்கு ஒரு சிஃபத் இருந்தது. அதே மாதிரி சஹாவ சஹி என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு இருந்தது. தங்களுடைய மாலை, சம்பாதிக்கப்பட்ட பொருளை அங்கு உள்ள மக்காவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். இப்பதான் சவுதி அரேபியா செல்வ செழிப்பில் இருக்கிறது. நபியுடைய காலத்துக்கு பிறகு இருந்து, சஹாப தாபியின் காலத்துக்கு பிறகு இருந்து ரொம்ப ஏழ்மை நாடாக தான் மக்கத்துல் முக்கர்ரமா இருந்தது. லட்சோப லட்ச ஹாஜிமார்கள் போவாங்களே, போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவிகளை வைத்துக் கொண்டுதான் அந்த ஊர் மக்களே பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் இன்னைக்கு பணக்கார நாடாக இருக்கிறது. அதுவும் இந்த 150 வருஷமாகத்தான், 150-160 வருஷமாக செல்வ செழிப்பில் இருக்கிறது. இதற்கு முன்னாடி எல்லாம் ஏழை நாடாக இருந்தது மக்கத்துல் முக்கர்ரமா. ஹாஜிமார்கள் கொடுக்கக்கூடிய உதவினாலே அங்கு உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிகமான ஏழைகள் உள்ள நாடாக மக்கா இருந்தது ஒரு காலத்திலே. அப்போதான் அந்த பூமியில் இருந்துதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், உங்களால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை சேகரித்து வைப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து கொஞ்சத்தை நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், சதகாக்களை கொடுங்கள், உங்களுக்கு பன்மடங்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன். 11 மனைவிமார்களிலே செல்வத்தில் இருந்தவர்கள் ஹஜ்ரத் கதீஜா. நானும் என்னுடைய பொருள், என்னுடைய பணம், என்னுடைய திர்ஹம் தீனார் அனைத்தும் அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். வதுஹா சூராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 16-17 நாள் வஹியை நிப்பாட்டி விட்டான் அல்லாஹ். 16-17 நாட்கள் வஹியை நிப்பாட்டி விட்டான். மக்காவாசிகள் எல்லாம் நபி அவர்கள் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். முகமது நபி அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், இனிமேல் வஹி இறங்காது என்பதா கேலி செய்யும் நேரத்தில் தான் நபிக்கு தசல்லி கொடுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஆறுதல் படுத்த வஸ்ஸுஹா சூராவை இறக்கினான். ஜுஹா நேரத்தில் சத்தியம் செய்துவிட்டு மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் வவஜதக யதீமன் ஃபஆவா, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், உங்களுக்கு அடைகலம் அபு அப்துல் முத்தலிப், நான் அபு தாலிபை தந்து உங்களை பாதுகாத்தேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்ற. யதீமா இருந்தீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க வயிற்றில் இருக்கும்போது உங்க அப்பா தகப்பனார் மௌத்து, அப்பையும் உங்களை நான் பாதுகாத்தேன், கைவிடவில்லை. குடிப்பதற்கு கூட அம்மாவுக்கு சக்தி இல்லை. மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அல் மனாசிர் என்ற பனு சாயிதா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஹலீமத்து சாதியா வரவழைத்து உங்களுக்கு நான் பால் புகட்டினேன், பசி நேரத்தில் கூட உங்களை கைவிடவில்லை. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறான். 6 வயது இருக்கும் பொழுது உங்களுடைய தாயாருடைய வஃபாத்,
நீங்கள் மக்கா மதீனாவுக்கு நடுவில் அழுது கொண்டிருந்தீர்கள். உம்மா ஐமன் உங்களை அழைத்துக் கொண்டு மக்காவை கொண்டு வந்தார். தாயுடைய நிழலும் இல்லை, தந்தையுடைய நிழலும் இல்லை, எத்தீமாக இருந்தீங்க யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் நான் உங்களை கைவிடவில்லை. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் உங்களுடைய தாதாவை கொண்டு வந்து உங்களை நிர்வகிக்க வைத்தேன். அவருடைய 8 வயசுல அவருடைய மௌத்துக்கு பிறகு அபூ தாலிபை கொண்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தினேன். இந்த நிலைமையிலெல்லாம் ஒரு 16-17 நாளுக்கா வேண்டி நான் வஹி இறக்காத காரணத்தினாலே மக்கத்து காஃபிர் உங்களை கைவிட்டு விட்டான் சொல்லுகிறார்களே, அதை நம்பாதீர்கள். எப்பொழுதுமே நான் உங்களை கைவிட மாட்டேன். யார் சொல்றான்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வவஜதக ஆயிலன் ஃபாகுனா. 25 வயசு 30 வயசு இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு 25 வயசுல திருமணமானது. 40 வயசு நுபுவத்தை தந்தேன். நுபுவத்துடைய நேரத்தில் தீனுடைய பாதையில அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய உங்களிடத்தில் பணம் இல்லை. மக்களுக்கு நீங்கள் வந்து பணத்தை தர வேண்டும், சதக்காக்களை கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஜமாத்துகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பணம் இல்லை யா ரசூலல்லாஹ். வவஜதக ஆயிலன், நீங்கள் உங்களை அவன் அல்லாஹ் பெற்றுக்கொண்டான், எதுவுமே இல்லாதவரா இருந்தீங்க. ஃபாகுனா, உங்களை நான் கனியாக ஆக்கினேன். யார் சொல்றா? அல்லாஹ். நபியிட்ட பணம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி அல்லாஹ் நபியை கனியா ஆக்கலாம்? தப்சீர்ல வருகிறது, பிறகு உள்ள தப்சீர் ஆயத்து கீழே பிமாலி ஹதீஜத, ஹதீஜாவுடைய பிராப்பர்ட்டி கொண்டு உங்களை நான் கனியா ஆக்கினேன். கதீஜா என்ன சொன்னாங்க? இது என்னுடைய சொத்து இல்லையா ரசூலல்லாஹ், இனிமேல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமான சொத்து. நீங்கள் மனசு எப்படி கேட்கிறதோ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். நீங்கள் தான் என்னுடைய சொத்துக்கு பிராப்பர்ட்டிக்கு மாலிக் என்று ஹஜ்ரத் கதீஜத்துல் குப்ரா சொன்னார்களே. வவஜதக ஆயிலன் ஃபாகுனா, எதுமே இல்லாம இருந்த உங்களை கதீஜாவுடைய பொருளை கொண்டு உங்களை கனியாக பணக்கார ஆக்கினோம், கைவிட மாட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ஸுஹாவிலே சொல்லி காட்டுகிறான். என்ன தெரிய வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாலை எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டார்கள். ஜும்மா தொழுகைக்கு நபி வந்தாங்க மஸ்ஜித் நபவியில. துருக்கியிலிருந்து ஒரு துணி, ஒரு ஜிப்பா மாதிரி நபிக்கு தைக்கப்பட்டு அங்க உள்ள ஒரு நண்பர் நபிக்கு தொஹ்ஃபாவா கொடுத்தார். அந்த ஆடை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய குத்பா கொடுத்தாங்க. ஜுப்பா உடுத்திக்கிட்டு ஜும்மா குத்பா கொடுத்தாங்க. தொழுகை முடிச்சிட்டு வெளியே வந்த ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலுல்லாஹ் அப்படின்னார். என்ன வேணுமா? நல்லா இருக்குதுன்னாங்க. கழட்டி கொடுத்துட்டாங்க. யாரு? அட சொல்லுங்களேன். இப்ப ஈதுனால எல்லாம் புது துணி உடுத்துருமா இல்லையா? கொஞ்சம் भी आंखों तुम्हारा कपड़ा अच्छा है சொல்லி திருப்பி கொடுப்போம். நம்ம பாத் பாக் மிலோ பண்ணுவோம். எதுக்கு? இவன் ஈது கேட்க வந்துக்கிறான். என்ன கேட்க வந்துக்கிறான்? ஈதி கேட்க வந்துக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நபியுடைய சகாவத்தை பாருங்க. ஹதீஸ்ல வருகிறது, கான அஜ்வதுன் நாசி, மக்களிலே அதிகமாக கொடையில் வல்லல், மக்களுக்கு சகாவத் செய்யக்கூடியவர் நபி. நபி தொழுதுட்டே இருந்தாங்க. சலாம் கொடுத்து திடீர்னு நபியுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. பதட்டமா போறாங்க வீட்டுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வீட்டிலே போய் வேகமா வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு சஹாபாக்களுக்கு முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க. நபியிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பதட்டமாக நீங்க வீட்டுக்குள்ள போனீங்களே, போய் சீக்கிரமா திரும்பி வந்துட்டீங்களே, எதனால? இல்ல, சின்ன ஒரு பணம், தங்கத்துடைய காசு சிக்கா இருக்குது பாத்தீங்களா, அந்த தங்கத்துடைய காசு ஒண்ணு இருந்துச்சு, அது என் வீட்டில் இருக்கக்கூடாது. அது உடனே ஆயிஷாவிடத்தில் சொல்லிவிட்டு, நான் அந்த தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில யாராவது மிஸ்கின் வந்தால் கொடுத்து விடு என்று சொல்வதற்காக போயிட்டு வந்தேன். லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமா, நபிமார்கள் எல்லாம் திர்ஹத்தையும் தீனாரையும் வாரிசுகளாக ஆக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுடைய அவர்களுடைய வராசத்தெல்லாம் இல்மு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து இருக்கிறாங்க. பேக்கராரியா தூக்கம் வரல. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ஏன் தூங்க மாட்டீங்க? இல்ல, தலகாணிக்கு கீழே 6 திர்ஹம் இருக்கிறது. எத்தனை திர்ஹம்? 6 திர்ஹம் இருக்கிறது. அது எப்படி மறந்து வச்சேன்னு தெரியல. சுபுவுக்கு முன்னாடி யாராவது பார்த்து கொடுத்துடலாம், அதனால யார் நம்ம வீட்டுக்கு மிஸ்கின் வருவாங்களா இல்லையான்னு சொல்லி நான் பேக்கராரியா இருக்கிறேன்னாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பாய் மாலின் மீது முஹப்பத் நாம் வைக்கலன்னா மால் நம்ம பின்னாடியே ஓடி வரும். சம்பாதிக்கும் போது அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். மாலுக்கு பீச்சே அம்மகையே மாலுக்கு பின்னாடி ஓடுனா ராக்கெட் வேகத்தில் ஓடும், நாம் போய் பிடிக்க முடியாது. சம்பாதிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்ட நீங்கள் அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் ஒன்று உங்களுக்கு பன்மடங்கு பர்க்கத்தை அல்லாஹ் தருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வலஹு அஜ்ருன் கரீம். அந்த எவ்வளவு சம்பாதித்தீர்கள், எவ்வளவு செலவழித்தீர்களோ அதுக்கு நிகராக அது போன்று பதிலாவை அல்லாஹ் கண்ணியமான முறையில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒன்னு பர்க்கத், அது போன்று பல பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்கள் கரதை ஹசனா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீர்களேயானால் லவ் கஃபிரன்ன அன்கும் சய்யிஆத்திக்கும், உங்களிலே உள்ள உங்க பாவங்களை தூரமாக்கி விடுவான். நாலாவது வயஃபிர் லக்கும், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இனிமேல் பாவத்துடைய சிந்தனை என்பது உங்களுக்கு வரவே வராது. ஐந்தாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நாளை மறுமை நாளையிலே உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தந்து விடுவான். இந்த 5 விதமான வெகுமதிகளை, இனாமாத்துகளை நாம் செய்யக்கூடிய செலவினங்களுக்கு பதிலாக அல்லாஹ் தருகிறான். நாம் மறந்துடுவோம். பல நேரத்தில் நாம் பிறந்ததிலிருந்து பாலிகான காலத்திலிருந்து பல ஆயிரம் பணங்களை செலவு செய்திருக்கலாம், செலவு செய்த பிறகு மறந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுங்களா? 2 விஷயம் ஞாபகத்தில் வை. என்ன, வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைன் வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும், வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும், நீங்கள் ஆகிரத்துக்கு எதை அனுப்பி வச்சிருக்கிறீங்களோ அதையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க மௌத்தான பிறகு எதை விட்டுட்டு போயிருக்கிறீங்களோ அதையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒன்னு ஆகிரத்துக்குள்ள தயாரிப்புக்காக வேண்டி சவாபுகளை நமக்காக வேண்டி சேகரித்துட்டே இருக்கணும். இரண்டாவது, நாம் போன பிறகு கூட கியாமத்து நாள் வரை நம்முடைய கபர் நமக்கு சவாபுகள் வந்து கொண்டே இருக்கணும். இந்த 2 முன் வச்சு நீங்கள் வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆயத்து ஒன்று இறங்குச்சு. என்ன ஆயத்து தெரியுங்களா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு நல்லது எப்போ கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் தர்மங்கள் செய்தால், உங்களுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை நீங்கள் சதகா செய்தால், நீங்க உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் நல்லதை கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்படின்னா என்ன? நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அந்த உணவு யாராவது கேட்டு வந்தால் கொடுக்கணும். நாம் என்ன துணி உடுத்துகிறோமோ அந்த துணியை ஏழை எளிய மக்களுக்கு நாம் தரக்கூடியவர்கள். நாம் எதை நல்லது என்று நினைத்துக் கொண்டு சாப்பிடுகிறோம், உடுத்துகிறோம், இருக்கிறோமோ அதை மக்களுக்கு தருவது. நைட்டு உள்ள சாப்பாடு காலையில் தருவது, காலையில் சாப்பாடு மத்தியானம் தருவது, கிழிஞ்சு போன துணியை அன்பளிப்பா தருவது, நீ நல்ல துணி உடுத்தி கொண்டு கம்மியான ரேட்ல உள்ள துணி ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது, இது அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். இது நல்லது என்பது உங்களுக்கு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே அபூ தஹ்தா என்ற சஹாபி நபியுடைய தர்பாரில் வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்தை கேட்ட பிறகு என்னுடைய உள்ளத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய தோட்டத்தை நான் சதகா செய்யலாம் என்று பிரியப்படுகிறேன். எந்த தோட்டம்? 2 தோட்டம் இருந்துச்சு அவருக்கு. எந்த தோட்டம் வேணுப்பா உங்களுக்குன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கும் பொழுது அபூ தஹ்தா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தோட்டம் ஒன்று இருக்கிறது. அதுல 600 பேர் அஜுவா, அம்பர், கலிமா போன்ற பேரிச்ச மரங்கள் விளைக்கக்கூடிய 600 மரங்கள் இருக்கிறது. அப்ப எத்தனை ஏக்கர் இருக்கும் பாருங்க. அந்த முழு மரங்கள், அந்த மரத்துடைய கீழே உள்ள பரப்பளவு பூமிகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை நான் கொடுத்து விடுகிறேன். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ஷிகாயத் வந்தது. என்ன ஷிகாயத், முறையீடு என்ன வந்தது அப்படின்னு சொன்ன, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பக்கத்து வீட்டுக்கார் 2 பேரும் பக்கத்துல இருக்கிறோம். ஒரு நபருடைய மரம், பேரிச்ச மரம் நல்லா வளர்ந்து அதனுடைய பேரிச்ச மரத்துடைய கொலைகள், பழங்கள்
என் வீட்டுடைய காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் தொங்குகிறது. அதை காத்து அடிச்சுச்சுன்னா அந்த மரத்தில் உள்ள கொலையில உள்ள பேரிச்சம்பழங்கள் 4-5 என் வீட்டுடைய பின்புறத்தில் வந்து விழுது. அதை சாப்பிட்டு விட்டால் எங்க பக்கத்து வீட்டுக்கார அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் என் குழந்தைகளை திட்டுகிறார், அடிக்கிறார். இதுக்கு ஒரு நீங்க ஃபைசலா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முஸ்லிம் வந்து ஷிகாயை செய்கிறார், ஒரு முறையீடு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்துக்கு சொந்தக்காரரை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளா? ஆமா. ஏன்பா உன்னுடைய மரம், அந்த மரம் அந்த பக்கம் சாய்ந்து இருக்குது. அசல் ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுங்களா? ஷரியத்துடைய சட்டம், ஒரு மரம், அந்த மரம் பாதி இந்த பக்கம் சாயுது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் சாயுது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு சாய்ந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாருன்னா, இந்த கிளை எல்லாம் எங்களுதுன்றான், வேறு உண்டு, இதுல பழங்களும் எல்லாம் இருந்துச்சுன்னா யாரு தெரியுமா? எங்களுது அப்படின்னு சொல்லி. இது ஒரு இமாம் சாப் இடத்துல போனது, ஹனஃபி மذஹபுடைய இமாம் இடத்துல போனது. 2 பேரும் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், அசல் சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த பார்ப்பா, அந்த பக்கம் உன்னுடைய மரம் பக்கத்து வீட்டில் போய் சாய்ந்து இருக்குது, அதுல உள்ள வந்து பழம் கீழே விழுந்தா கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற. ஷரியத்துடைய சட்டம் என்னன்னா, அந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ, ஆனா எத்தனை நாட்கள் அந்த மரத்துடைய கிளைகள் அவங்க வீட்டின் பக்கம் சாய்ந்து கொண்டே இருக்கிறதோ, மாசம் மாசம் அந்த மரத்துக்குள்ள வாடகை அவருக்கு வீட்டுக்காரர் கொடுத்துரு. என்ன கொடுத்துரு? வாடகை. வாடகை கொடுப்பானா? அட சொல்லுங்களேன். அம்னா மால்மலைனா ஹதரத் கை தரக்தா காட்தாலேனாமே. இது அசல் சட்டம், ஹனஃபி மذஹபுடைய சட்டம் இருக்கிறது. ஹைர் விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. சின்ன குழந்தைக்கு சாப்பிடுவது என்ன இருக்கிறது? அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியே இந்த மரம் தான், இதை வைத்துதான், இந்த மரத்தை படித்துதான் மக்களுக்கு நான் வித்து வியாபாரம் செய்யறேன். அதுக்குள்ள அந்த பசங்க சாப்பிட்டு நான் என்ன செய்யறது? அந்த சஹாபி கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப ஒன்னும் செய்ய முடியல, இவருக்கும் தேவைப்படுது, பசங்க ஒன்னும் சொல்ல முடியாது, ஒரு ஏலான் ஒண்ணு செய்தார்கள். ஏன்னா ஏலான் செய்தாங்களா, அந்த வீட்டுக்காரர் அந்த இடத்துக்கு அந்த ஏப்பா இந்த மரத்தை பக்கத்து வீட்டுக்கார குழந்தை இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்கார கொடுத்துருங்க, நீங்க நான் உனக்கு சொர்க்கத்துல அல்லாஹ்விடத்துல இடத்தை வாங்கி தரேன், எங்க ஜன்னத்துல இடத்தை வாங்கி தரேன். வயசானவர் இவர். அவர் சொன்னாரு, ஆப்கே பாஸ் रहने की वजह से मुझे जन्नत मिलेगी मुझे, உங்க கூடவே இருக்கு, ஜன்னத்து கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன வேணுமே? சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன அருமையான ஆஃபர் ஆச்சப்பா இது, நபியுடைய வாயினாலே ஒன்னு நீ ஜன்னத்தின் சொல்லி பட்டம் கிடைச்சு, 2வது சொர்க்கத்தில் இடம் தரேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இவர் முரண்டு பிடிக்கிறார், எனக்கு வேணாம், எனக்கு மரம் தான் வேணும்ன்றார் இவர். அந்த மஜ்லிஸிலே அபூ தஹ்தா அப்படின்னு சொல்லி ஒரு, இது அவருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரா, எனக்கு இருக்குதா? அபூ தஹ்தா விடத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு மரத்துக்கு பகரமாக யார் இவருக்கு பணம் தந்தாலோ மற்ற இடத்தை தந்தாலோ அவருக்கும் நான் சொர்க்கத்தில் இடத்தை வாங்கி தருகிறேன். அபூ தஹ்தா எழுந்து நின்று சொன்னார், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது. எத்தனை மரம்? அந்த 1000 மரங்கள் இருக்கிறது. நான் அந்த 1000 மரம், அந்த மரத்துடைய பிராப்பர்ட்டி சொத்துக்களை நான் இவருக்கு எழுதி வைத்து விடுகிறேன். இந்த ஒரு மரத்தை பக்கத்து வீட்டுக்கார கொடுத்து விடுங்கள், எனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ். அழுதுட்டாங்க மஜ்லிஸில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம். 1000 மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஆகட்டும்ட்டாங்க. யா அல்லாஹ், அபூ தஹ்தா குடும்பத்தாருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அந்த மஜ்லிஸில் துஆ செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக சஹாபி போயிட்டாங்க. வெளியே நேரா தோட்டத்துக்கு போறாங்க. அவங்க மனைவி தஹ்தா குழந்தை, உம்மு தஹ்தா அவங்களுடைய மனைவி, இவர் அபூ தஹ்தா. தஹ்தான்றது குழந்தை பேர், உம்முனா தாய், அபூனா தந்தை. இந்த 2 அவர் குழந்தையும் அம்மா தன்னுடைய மனைவியும் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கொண்டு, யா உம்ம தஹ்தா, உம்மு தஹ்தாவே சீக்கிரமா வாங்க, ஓடி வராங்க. குழந்தை கூப்பிட்டு வாங்க. என்ன விஷயம்? இந்த சொத்தை, இந்த 1000 மரங்கள் உள்ள இந்த சொத்தை நான் சொர்க்கத்துக்கு பகரமாக வியாபாரம் செய்து விட்டேன்.
நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கத்தில் இடம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள ஒரு சாமான் கூட எடுக்காமல் நேராக திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை பிடித்து கொண்டு அந்த அம்மா உம்மு தஹ்தா சிரித்து கொண்டே வராங்க. அபூ தஹ்தாவே ரபிஹல் பைஉ யா அபா தஹ்தா, எவ்வளவு லாபகரமான வியாபாரம் செய்துட்டு வந்திருக்கிறீங்க அபூ தஹ்தாவே என்று சொல்லி அவர் செய்த வியாபாரத்தை பாராட்டினாங்க அவருடைய மனைவி. ஒரு மரத்துக்கு பகரமாக 1000 மரங்கள் மட்டுமல்ல, 1000 மரங்கள் எடுத்து உள்ள அந்த சொத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள், மிகப்பெரிய சீமான்களாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களுக்கு கேட்கிறதுக்கு நல்லா இருக்குது, அமல்ல கஷ்டம். நம்ம சஹாபாக்கள் லெவல்லாம் போக முடியாது. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்தால் இந்த உலகத்தில் பன்மடங்கு அல்லாஹ் தருகிறான். இரண்டாவது ரிஸ்கை கரீமை கண்ணியமான ரிஸ்கை தருகிறான். மூணாவது நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் பாவத்தை தூரமாக்கி விடுகிறான். நாலாவது பாவத்தை மன்னித்து விடுகிறான். ஐந்தாவது அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்மளால் முடிஞ்ச அளவு. ஒரு வெளிய ஏழை நிற்கிறார், நல்ல ஆளா பார்க்கணும். குடிக்காரெல்லாம் வருவான், நம்மளை பார்த்தவொடனே வாய் முடிக்குவான். நல்ல ஏழை மக்களா பார்த்து, உணவு இல்லாத மக்களை பார்த்து, யாருக்கும் தெரியாமல் நமக்கு அதாவது என்ன ஏலான் செய்யாமல் அடுத்தவருக்கு சொல்லி காட்டாமல் ரியா இல்லாம முகந்து விட்டால் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் உதவி தெரிய வேண்டுமே தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்து நேரத்திலே வந்து 200 பேவாக்கள் வந்து அழுதார்களாம். எத்தனை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் யாரு? ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் ஹரம் ஷரீஃபுக்குள்ள போனாருன்னா எல்லா மக்களும் ஓரமா ஒதுங்கி விடுவார்கள், அவர் மட்டும் தவாஃப் செய்வார். அவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க அரபு நாட்டு மக்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்தான், அவன் உள்ள வந்தவுடனே அந்த காபத்துல்லா உள்ள வந்தவுடனே அனைத்து மக்களோடு சேர்ந்து அவன் தவாஃப் செய்தான். தவாஃப் செய்கிற நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளவராக மக்கள் எல்லாம் ஹரம் ஷரீஃபுக்கு ஓரமா ஒட்டி கொண்டார்கள். இவருக்கு தனியாக தவாஃப் செய்ய அனுமதி கொடுத்தார்கள். தன்னந்தனியா ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவாஃப் செய்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கோபப்பட்டான், நான் இந்த நாட்டு அரபு நாட்டுடைய மன்னனா இருக்கிறேன், எனக்கு கொடுக்காத கண்ணியத்தை இந்த கிழவனுக்கு இந்த ஏழை மக்களுக்கு ஏன் தரீங்க சொல்லும் பொழுது அங்க உள்ள ஒரு கவிஞர் சொன்னார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபே, நாங்கள் மட்டும் இவருக்கு கண்ணியம் தரல, இந்த காபாவை இவர் கண்ணியம் தருகிறது, மினா முஸ்தலிஃபா அரஃபாவை இவர் கண்ணியம் தருகிறது, சஃபா மர்வா இவர் கண்ணியம் தருகிறது. அவ்வளவு பெரிய மகான். அந்த ஊர் மக்கள், பகதாது மக்கள் அப்பதான் தெரியுமா இவர் எவ்வளவு பெரிய சஹி. ஏன்னா மாதம் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கொண்டு போய் நைட்டு 1 மணிக்கு அவங்க தூங்குற நேரத்தில் கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்துருவாங்களாம். போய் யாரு? ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மௌத் நேரத்தில் இன்னை மாசம் கடைசி ஆச்சு, இது முதல் தேதி ஆச்சு, 2ஆம் தேதி ஆச்சு, இதுவரையும் நமக்கு சௌதா வரலைன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த சௌதா கொடுத்தவர், அந்த உணவு தந்தவர் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி. 200 பேவாக்கள் அல்லாஹ்வுடைய தர்பார் துஆ செய்து, அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்க்குக்கு காரணமாக இருந்த இவரை நீ ஆகிரத்திற்கு கண்ணியமான ரிஸ்கை கொடு என்று துஆ செய்தவர்கள் தான் பேவாக்கள். பேவாக்களிடத்தில் துஆவை வாங்க வேண்டும், யதீம்களிடத்தில் துஆவை வாங்க வேண்டும், மிஸ்கின்கள் கரீப்களிடத்தில் துஆ வாங்க வேண்டும். சொன்னால் நம்ம இடத்தில் உள்ள மேல் மிச்சமான பணங்களை சதகாக்களை கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வாழ்க்கை சலிசலிப்பு ஆக்கிவிட்டால் நம் ஆகிரத்தில் பெரும் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். செலமாய் அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.